வணக்கம் விருச்சிகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையில பல மாதங்களாக பல வருடங்களாக ஏற்பட்ட துன்பங்களின் முடிவாகவும் புதிய அதிர்ஷ்டத்தின் தொடக்கமாகவும் நிச்சயமாக அமையும். இதுவரை நீங்க எதிர்பார்த்த ஒரு நாளானது இந்த ஒரு நாளாக நிச்சயமாக இருக்கும். எனவே இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமைக்கும் பாருங்க. அப்பொழுதுதான் நாம் கூற வருகின்ற கருத்து என்னவென்று உங்களுக்கு முழுமையாக புரியும். இதுவரை நீங்க சந்தித்த துயரங்கள், நஷ்டங்கள், ஏமாற்றங்கள் எல்லாம் எப்படி உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுக்கு இந்த விருச்சிகம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில அழிவு வரைக்கும் போயிருக்குமோ, ஆனா இனி இந்த நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமாக உருவாக்கும். ஏன் அப்படின்னா, உங்களுடைய கிரகநிலை மாற்றங்கள் இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கிறது. அது எப்படி உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல நன்மைகளை கொடுக்க போகிறது, எந்தெந்த திருப்பு முனையை ஏற்படுத்தும், எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அதிர்ஷ்டத்தை உருவாக்க போகிறது அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோவை முழுமைக்கும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். விருச்சிகம் ராசி அன்பர்களே, இந்த ராசிக்காரங்க மிகுந்த ஆழமாக இருக்கக்கூடிய ஒரு ராசிக்காரங்களாக இருப்பீங்க. நீங்க யாரையும் சுலபமா நம்ப மாட்டீங்க. ஆனா ஒரு முறை நீங்க நம்பிட்டீங்கன்னா முழுசா நம்பிடுவீங்க. அவங்களுக்காக உயிரை கூட கொடுப்பீங்க. அந்த அளவுக்கு நீங்க உண்மையா இருப்பீங்க. ஆனா எளிதில் யாரையும் நீங்க நம்ப மாட்டீங்க. யாரிடமும் பழகவும் மாட்டீங்க. அந்த நம்பிக்கையை கடந்த காலத்தில் உங்களை ரொம்பவும் காயப்படுத்தியிருக்கும். அது உங்களை இப்போ வரைக்கும் அந்த ஒரு நினைவிலிருந்து உங்களை வெளிவரவே விட்டிருக்காது. அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை உங்களிடமிருந்து பிரிந்து சென்றிருக்கும். உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு துரோகத்தையே ஏற்படுத்தியிருக்கும். அதை நினைத்து நீங்க இன்னமும் அழுது புலம்பிக் கொண்டிருப்பீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு மனதிற்குள் சில துன்பங்கள், நம்பியவர்கள் துரோகம் செய்தது, நெஞ்சுக்குள் நீங்க செய்த ஒரே ஒரு வழி, அது உங்களுடைய வழியை, அந்த வழியானது உங்களுடைய நெஞ்சுக்குள்ள இருந்து உங்களை எந்த விதமான வேலைகள், எந்த விதமான செயல்கள் எதையும் செய்ய விடாம உங்களை தடுத்து கொண்டே இருக்கும். திடீரென உறவுகள் உங்களுடைய வாழ்க்கையில உடைந்திருக்கும். மனதில் ஒரு சின்ன சின்ன புண்களானது ஏற்பட்டிருக்கும். அந்த புண்கள் இன்னும் உங்களுடைய மனதை விட்டு ஆறாம இன்னும் அதை நினைத்து புலம்பிக் கொண்டே இருப்பீங்க. அடுத்ததாக பண நஷ்டங்கள். யாரையோ நம்பி நீங்க இதுல பணத்தை போடு அப்படின்னு உங்க உயிருக்கு உயிரா நண்பனும், இல்லைன்னா உங்களுடைய உறவினர்களோ அவர்களை நம்பி நீங்க ஒரு விஷயத்துல பணத்தை போட்டிருந்திருப்பீங்க. ஆனா அந்த ஒரு பணமானது உங்களுக்கு திரும்ப கிடைக்காமல் போயிருக்கும். ஆனா அந்த ஒரு பணத்தை நீங்க உங்களோட நண்பரிடமும் கேட்டிருக்க மாட்டீங்க, அந்த உறவினரிடமும் கேட்டிருக்க மாட்டீங்க. ஏன் அப்படின்னா அது அவங்களுக்கே தெரியணும். நம்ம போய் கேட்டா நம்மளை அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா அவங்க எதுவுமே கண்டுக்கிட மாட்டாங்க. நீங்க ஒரு பணம் லட்சக்கணக்கில் போட்டிருந்திருப்பீங்க. ஆனா அந்த ஒரு ஏமாற்றம் உங்களுக்கு தான் நடந்திருக்கும். ஆனா அவங்க அதை நினைத்து ஒரு வருத்தமும் இல்லாம இருப்பாங்க. அவங்களும் அதை பத்தி உங்கள்கிட்ட கேட்க மாட்டாங்க. அந்த பண வருத்தத்தை நினைத்து நீங்க இது வரைக்கும் கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பீங்க. கை மீது வர வேண்டிய பணம் உங்களுக்கு தாமதமாகி கொண்டே இருக்கும். அநியாய செலவானது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும். தற்செயலாக வந்த கடன் பிரச்சனைகள் உங்களை இன்னமும் தூங்க விடாம மிக பெரிய அளவுல துரத்தி கொண்டே இருக்கும். மூன்றாவதா, வேலை தொழில தடங்கல்கள். உங்களை விட்டு வாய்ப்புகளானது விலகி கொண்டே இருக்கும். உழைப்புக்கு மதிப்பு கிடைக்காது. ஒவ்வொரு இடத்துக்கும் நீங்க செல்வீங்க. ஆனா உங்களுடைய உழைப்புக்கு, கடின உழைப்புக்கு மதிப்பு எங்கேயுமே கிடைக்காமல் இருக்கும். மேலதிகாரி, கூட்டாளர்கள் அனைவரும் உங்களை புரிந்து கொள்ள மாட்டாங்க. நீங்க சொல்வதை அவங்க காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்க. தொழில் நின்றது போல ஒரு உணர்வானது உங்களுக்குள்ளே ஏற்படும். தொழிலில் உங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது ஏற்படாம நஷ்டம் ஏற்பட்டு கொண்டிருக்கும். இதனால அந்த ஒரு தொழிலை நம்ம மூடிட்டு போயிருவோமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு கூட நீங்க இது வரைக்கும் கடந்த மாதங்கள் வரை உங்களுடைய மனதானது தோன்றியிருக்கும். வீட்டுக்குள்ள அழுத்தங்கள், மன நிறைவில்லை. யாருமே உங்க உணர்வை கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு நீங்க தான் துணை அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு நீங்க வந்திருப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்குன்னு துணை யாருமே இல்லை. ஏன் அப்படின்னா நீங்க அனைவரிடமும் சகஜமா பழக மாட்டீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு வீட்டிலே உங்களுக்கான சொந்தங்கள் இல்லை அப்படிங்கும் பொழுது உங்களுடைய மனதானது ரொம்பவும் உடைந்து போயிடும். ஆன்மீகம், அது மட்டும் இல்லாம மனத்தடைகள். ஏன் எல்லாம் என்னால தான் நடக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள கேட்கும். எப்போ என்னோட நல்ல நேரம் வரும்? இருந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரு விடையானது நிச்சயமாக கிடைக்கும். இந்த ஒரு நாளுக்கு பிறகு விருச்சிகம் ராசிக்கு உங்களுடைய வாழ்க்கையில கடந்த காலத்திற்கு ஒரு புல் ஸ்டாப் ஆனது வைத்து இனி உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றங்களானது நடக்கும். விருச்சிகம் ராசிக்கான கிரக மாற்றங்கள் மிகவும் சக்தி வாய்ந்ததா இருக்கும். முக்கியமா செவ்வாய் மற்றும் குரு பகவான் இவர்கள் இருவரும் இணைந்து உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுக்கு ஆதரவை ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள். உங்களுடைய ராசியின் அதிபதி செவ்வாய் நல்ல நிலைக்கு இந்த ஒரு நேரத்தில் செல்ல போகிறார். இதனால் உங்களுக்கு தைரியமானது தன்னாலேயே கிடைக்கும். இது வரைக்கும் பயந்த சுவாகம், யாரிடமும் அந்த அளவுக்கு பேச மாட்டீங்க. பேசுனா அவங்க நம்மளை தப்பா நினைச்சிருவாங்களா, அவங்க நம்மளை ஏதாவது நினைத்துக் கொள்வாங்களா அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை உங்களை விட்டு விலகும். அந்த அளவுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுடைய வாழ்க்கையில பெருகும். முடிவெடுக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல வரும். இத்தனை நாட்கள் நீங்க முடிவெடுக்கணும்னா வீட்டுல கேட்பீங்க, இல்லைன்னா உங்க கூட இருக்கவங்ககிட்ட கேட்பீங்க. கேட்டுதான் அந்த ஒரு முடிவையும், ஏதாவது ஒரு பொருட்கள் வாங்குறதாக இருக்கட்டும், எது வாங்கணும்னாலும் நீங்க கூட இருக்கவங்ககிட்ட கேட்டுதான் அதை நீங்க முடிவெடுப்பீங்க. ஆனா இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமா ஏற்படுத்தும். அடுத்ததாக சந்திர பகவானின் ஆதரவு. இந்த ஒரு நாள்ல சந்திரனோட நிலையானது விருச்சிகம் ராசிக்காரங்களுக்கு மன நிம்மதியை எடுத்து கொடுக்கும். இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்கள், மனதில் இருந்த பாரங்கள் அனைத்தையும் இறக்கி வைப்பதற்காக இந்த ஒரு நேரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு பெரிய உச்சத்தை ஏற்படுத்துவார். இதுவரைக்கும் இருந்த குழப்பங்களுக்கு ஒரு
தீர்வானது ஏற்பட்டிருக்கும். தடைப்பட்ட பலனானது உங்களுக்கு இந்த ஒரு நாள்ல திறக்கும். உங்களுடைய முயற்சிகள்ல இருந்த எதையும் செய்வதற்கு தடையானது இருந்திருக்கும். அப்படிங்கிற ஒரு நிலையானது இந்த ஒரு நேரத்தில் உங்களை விட்டு சென்றிருக்கும். இதனால் உங்களுடைய வாழ்க்கையில தடைப்பட்ட காரியங்களை மீண்டும் உங்களால செய்ய முடியும். முக்கியமான கவனத்தை நீங்க இந்த ஒரு நாள்ல பெற போறீங்க. உங்களுடைய உழைப்பை யாரும் கவனிக்காத நிலை இது வரைக்கும் இருந்திருக்கும். ஆனா இனி வருகின்ற நாட்கள்ல நீங்க இல்லாம அங்க எதுவுமே நடக்காது அப்படிங்கிற ஒரு சொல்லும் ஒரு நிலைக்கும் உங்களால வர முடியும். அந்த அளவுக்கு உங்களுடைய உழைப்பும் உங்களுடைய கடின உழைப்பும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய ஓனரிலிருந்து உங்க கூட வேலை பார்க்குற அனைவருக்கும் நிச்சயமாக தெரியும். நீங்க அந்த இடத்துல இல்லை அப்படின்னா அங்க ஏதாவது ஒரு தவறு நடக்கும். நீங்க கொடுக்கிற அந்த ஒரு பக்குவத்தையும் நீங்க கொடுக்குற அந்த ஒரு டேஸ்ட்டையும் யாராலையும் கொடுக்க முடியாது. அந்த ஒரு நிலைமைக்கு இந்த ஒரு நேரத்துல உங்களை பற்றி அவங்க புரிந்து கொள்வாங்க. இது தொழிலாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், அனைத்திலும் நீங்க அந்த இடத்துல இல்லை அப்படின்னா அந்த ஒரு வேலையானது நடக்காது அப்படின்னு அனைவருக்குமே இந்த ஒரு நேரத்துல தோன்றும். அந்த அளவுக்கு நீங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய தொழில்ல உங்களால வளர்ந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உங்களால செய்ய முடியும். உங்களுக்கு திருப்பு முனை தொடங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். முதலாவதாக பண அதிர்ஷ்டங்கள். நஷ்டம் நிற்கும். இதுவரைக்கும் பட்ட நஷ்டமானது நிற்கும். எடுத்த உடனே லாபம் கிடைக்காது. இதுவரைக்கும் பட்ட நஷ்டமானது நின்று லாபம் கொஞ்சம் கொஞ்சமா கிடைக்க ஆரம்பிக்கும். எதிர்பாராத அளவுக்கு வருமானம் திடீர்னு ஏற்படும். சிக்கியிருந்த பணங்கள் உங்களுக்கு கிடைக்கும். உங்க கைக்கு வராம வெளியில சுத்தி கொண்டிருந்த பணமானது இந்த ஒரு நேரத்துல உங்களை தேடி வரும். அதுவும் முக்கியமா நீங்க கொடுத்துட்டு வாங்க முடியாமல் தவித்த நண்பர்கள் உறவினர்களிடமிருந்து பணமானது அவர்களே கொண்டு வந்து இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு கொடுப்பாங்க. பண சேமிப்பு உங்களுக்கு அதிகரிக்க தொடங்கும். ரெண்டாவதா வேலை தொழில்ல ஒரு புதிய உச்சத்தை உங்களால அடைய முடியும். காத்திருந்த ஒரு வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் நீங்க நீண்ட நாட்களா உங்க கனவாக நினைத்த ஒரு கம்பெனில உங்களுக்கு இந்த ஒரு நாள்ல வேலையானது கிடைக்கும். இது உங்களுக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும். உங்களுடைய பெயரானது இந்த ஒரு நேரத்துல உயரும். நீங்க இருக்கின்ற இடங்கள்ல, வேலை செய்கின்ற இடங்கள்ல உங்க பெயரானது தெரியாத நபர்களே இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு நீங்க இந்த ஒரு நேரத்துல ஒரு பெரிய ரெக்கார்டு ஒண்ணு பண்ணுவீங்க. அது அனைவரோட மனதிலும் பதிந்து நிற்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய பெயர் இந்த ஒரு நேரத்துல பரவி நீங்க வேலை பார்க்குற இடங்கள் முழுவதும் நிச்சயமாக பரவும். புதிய வேலை இல்லைன்னா பதவி உயர்வு, இந்த ரெண்டில் ஏதாவது ஒண்ணு இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். தொழிலில் ஒரு விரிவாக்கம் நீங்க செய்ய ஆரம்பித்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல நன்மையை கொடுக்கும். உங்களுடைய உறவில் ஒரு அமைதியானது ஏற்படும். தவறான புரிதல்கள் அனைத்தும் உங்களை விட்டு நீங்கும். தொலைந்த உறவுகள் மீண்டும் உங்களிடம் வந்து ஒன்று சேர்வார்கள். புதிய உறவு உங்களுக்கு துவங்க ஆரம்பிக்கும். உங்களுடைய வார்த்தைக்கு இந்த ஒரு நேரத்துல மதிப்பானது கிடைக்கும். உங்களுடைய வீட்டில் நல்ல நிகழ்வுகளானது நடக்க தொடங்கும். வீடு தொடர்பான விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு சரியாகி உங்களுடைய வீட்டு நிலம் அனைத்திற்கும் ஒரு நல்ல ஒரு செய்தி உங்களுக்கு காத்திருக்கும். மன அமைதியானது உங்களுக்கு திரும்பும். குடும்பத்துல சிரிப்பும் இல்லாம சோகங்களும் அழுகைகளும் மட்டும் இருந்த உங்களுடைய குடும்பத்தில் இனி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைவருடைய முகத்திலும் ஒரு சிரிப்பும் ஒரு பொலிவும் இந்த ஒரு நேரத்தில் ஏற்படும். திடீர்னு நடக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில முக்கியமான சில விஷயங்கள், ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரும். எதிர்பாராத நன்மை உங்களுடைய வீட்டில் நடக்கும். முக்கியமா பயணமானது ஏற்படும். இந்த ஒரு நேரத்துல திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். முக்கியமா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல சனி பகவானும் குரு பகவானும் அதனுடன் செவ்வாய் இவர்கள் மூவரும் சேர்ந்து ஒரு அதிர்ஷ்ட கதவை திறந்து வைப்பாங்க. இதனால நீங்க நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வரும். வரவேண்டிய மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு நேரத்தில் நுழைவாங்க. இதனால உங்களுக்கு திருமணம் கலையானது இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாக ஏற்படும். திருமணம் வயது திருமணமாகாம பொண்ணோ இல்லைன்னா மாப்பிள்ளையோ பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கான ஒரு வரனானது இந்த ஒரு நேரத்தில் அமையும். அப்படி இந்த வரன் உங்களுக்கு மிகவும் பிடித்ததாக இருக்கும். அவ்வளவு நன்மைகள் இந்த ஒரு நாள்ல உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும். அடுத்ததாக நீங்க நினைத்த நீங்க நினைத்தது நடக்காதா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இருக்கும். நீங்க நினைத்தது நடக்காதா ஏன் என்பதை விட ஏன் இவ்வளவு வேகமா நடக்கு அப்படின்னு நீங்க ஆச்சரியப்படக்கூடிய ஒரு காலம் உங்களுடைய வாழ்க்கையில திறந்திருக்கும். இதனால் உங்களுடைய திட்டங்கள் அனைத்தும் நிறைவேறும். இலக்குகள் சொட்டி கொடுக்கும். இலக்குகள் உங்களுக்கு சொட்டி கிடக்கும். தூரத்தில் இருந்த கனவுகள் கூட நெருக்கமாக உங்கள் அருகில் வந்திருக்கும். பல வருடங்களா காத்தது உங்களுக்கு கைகூட ஆரம்பிக்கும். அவ்வளவு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். இனி உங்களுடைய மனதில் இருந்து நான் முடிவா என்ற சந்தேகம் என்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு மாற்றமாக மாறும். என்னால் இதை பண்ண முடியுமா அப்படின்னு இருந்த உங்களுடைய மனதானது இந்த ஒரு நேரத்துல என்னால மட்டும்தான் இதை பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையும் நம்பிக்கையும் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் ஏற்பட தோன்றும். எனவே இந்த ஒரு நாள்ல நீங்க காலையில எழுந்த உடனே முதல் வேலையாக வெள்ளை கற்பூரத்தை நீங்க ஏற்றணும். வெள்ளை கற்பூரத்தை உங்களுடைய வீட்டு பூஜை அறையில ஏற்றி வழிபடுங்க. இந்த ஒரு நாளிலிருந்து உங்களுக்கு நன்மைகளானது நடக்க தொடங்கும். உங்களுடைய மனத்தடைகள் அனைத்தும் இதனால் விலக ஆரம்பிக்கும். ஒரு நிமிடம் கண்களை மூடி பின்வருவதை நீங்க சொல்லணும். எனது துன்பங்கள் அனைத்தும் இன்றிலிருந்து முடிவடையட்டும். நான் எழுவேன், நான் வெல்வேன் அப்படிங்கிறத மட்டும் உங்களுடைய மனதிற்குள் சொல்லுங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய
இதனால நீங்க நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வரும். வரவேண்டிய மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு நேரத்தில் நுழைவாங்க. இதனால உங்களுக்கு திருமணம் கலையானது இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாக ஏற்படும். திருமணம் வயது திருமணமாகாம பொண்ணோ இல்லைன்னா மாப்பிள்ளையோ பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கான ஒரு வரனானது இந்த ஒரு நேரத்தில் அமையும். அப்படி இந்த வரன் உங்களுக்கு மிகவும் பிடித்ததாக இருக்கும். அவ்வளவு நன்மைகள் இந்த ஒரு நாள்ல உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும். அடுத்ததாக நீங்க நினைத்தது நடக்காதா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இருக்கும். நீங்க நினைத்தது நடக்காதா ஏன் என்பதை விட ஏன் இவ்வளவு வேகமா நடக்கு அப்படின்னு நீங்க ஆச்சரியப்படக்கூடிய ஒரு காலம் உங்களுடைய வாழ்க்கையில திறந்திருக்கும். இதனால் உங்களுடைய திட்டங்கள் அனைத்தும் நிறைவேறும். இலக்குகள் உங்களுக்கு சொட்டி கிடக்கும். தூரத்தில் இருந்த கனவுகள் கூட நெருக்கமாக உங்கள் அருகில் வந்திருக்கும். பல வருடங்களா காத்தது உங்களுக்கு கைகூட ஆரம்பிக்கும். அவ்வளவு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். இனி உங்களுடைய மனதில் இருந்து நான் முடிவா என்ற சந்தேகம் என்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு மாற்றமாக மாறும். என்னால் இதை பண்ண முடியுமா அப்படின்னு உங்களுடைய மனதானது இந்த ஒரு நேரத்துல என்னால மட்டும்தான் இதை பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையும் நம்பிக்கையும் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் ஏற்பட தோன்றும். எனவே இந்த ஒரு நாள்ல நீங்க காலையில எழுந்த உடனே முதல் வேலையாக வெள்ளை கற்பூரத்தை நீங்க ஏற்றணும். வெள்ளை கற்பூரத்தை உங்களுடைய வீட்டு பூஜை அறையில ஏற்றி வழிபடுங்க. இந்த ஒரு நாளிலிருந்து உங்களுக்கு நன்மைகள் நடக்க தொடங்கும். உங்களுடைய மனத்தடைகள் அனைத்தும் இதனால் விலக ஆரம்பிக்கும். ஒரு நிமிடம் கண்களை மூடி பின்வருவதை நீங்க சொல்லணும். எனது துன்பங்கள் அனைத்தும் இன்றிலிருந்து முடிவடையட்டும். நான் எழுவேன், நான் வெல்வேன் அப்படிங்கிறத மட்டும் உங்களுடைய மனதிற்குள் சொல்லுங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய